ஆன்மீகம் எனும் அபூர்வ கலையால் ஒன்றிணைந்த செந்தில்வேல் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு எனது முதற்கண் வணக்கங்கள். இந்த வீடியோவை இறுதி வரை பார்த்து உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து மறக்காமல் நமது செந்தில்வேல் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். எனதன்பு மகரம் ராசிக்கார நேயர்களுக்கு எனதினிய வணக்கங்க. நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்குள்ள முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, என்னை காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்மளோட மகரம் ராசிக்காரங்க தங்களுடைய லட்சியத்தை அடைய வரைக்கும் இரவு பகல் உறங்காம உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. தங்களின் வாழ்க்கையில எந்த ஒரு செயலை செஞ்சாலும் திட்டமிட்டு தான் இவங்க செயல்படுவாங்க. உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க. தாயை போல அன்பு உள்ளம் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னோட வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை பத்தி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க. ஆனா நெருங்கிய உறவின் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க, ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. நம்மளுடைய மகரம் ராசிக்கார நேயர்களுக்கு மார்ச் மாதம் 6ஆம் தேதி 2026க்கு பிறகு சனி பகவானோட அருளால் கிடைக்கக்கூடிய நன்மைகளை பற்றியும் பொருளாதார மாற்றங்களை பற்றியும் உடல் ஆரோக்கியம், தொழில் மாற்றம், வேலையில் ஏற்படும் மாற்றங்கள், குடும்பத்தில் மகிழ்ச்சி, சமுதாயத்தில் மதிப்பு, ஆன்மீக நாட்டத்தை பற்றி விரிவாக இந்த வீடியோ பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோங்க. சனி பகவான் கர்ம வினை பயனை அளிப்பவர். இவர் கும்பராசியில சஞ்சரித்து கொண்டிருக்கும் சனி பகவான் மார்ச் 6, 2026க்கு பிறகு விசேஷமான நிலையை அடைய போறாரு. இதனால இவர் 100 மடங்கு அதிக வலிமை பெற்று மகர ராசி நேயர்களுக்கு அருள்பாலிக்க போறாரு. சனி பகவான் ராசிநாதனாகவே இருக்கிறதுனால மார்ச் 6க்கு பிறகு கிடைக்க போகும் பலன்கள் பெரிய பரிசா உங்களுக்கு அமைய போகுதுங்க. சனி பகவான் மகர ராசிக்கு ராசிநாதன், 2ஆம் வீட்டுக்கு அதிபதிங்க. இவர் மார்ச் 6, 2026 மீன ராசிக்குள்ள பிரவேசம் செய்யறாரு. இது மகர ராசிக்கு 3ஆம் இடமா இருக்கு. கடந்த 7.5 ஆண்டுகளாக 7.5 சனியின் பிடியில சிக்கி சோதனைகளை சந்திச்சிருக்கவங்களுக்கு இந்த மார்ச் 6 பெயர்ச்சியானது ஒரு விடிவெள்ளியா அமையும். ரகசிய உயில் மூலமா சொத்துக்கள் கைக்கு வந்து பொருளாதார நிலை 2050 வரை உச்சத்தை அடையுங்க. சனி பகவான் மீனராசியில அமர்றதுனால ஆசத்தியமான தைரியமும் பிரம்மாண்டமான சொத்து சேர்க்கையும் உண்டாகும். நீண்ட காலமாக சட்ட சிக்கல்ல இருந்த உயில் இல்லைனா சொத்து ஒப்பந்தம் சாதகமா முடியும். இதன் மூலமா 2050 வரை பொருளாதார சாம்ராஜ்யத்தின் அதிபதியா நிலைத்திருந்தும் பூமி, மனை, கார் போன்றவற்றை வாங்கும் யோகம் உண்டாகும். பணப்புழக்கம் அதிகரிக்கும், தைரியம் வெளிப்படும், குடும்பத்தில் கௌரவம் உயருங்க. சமூகத்துல அங்கீகாரம், மதிப்பு அதிகரிக்குங்க. பொதுமக்களிடம் புகழும் மதிப்பும் கிடைக்கும். இளைய சகோதரர்களின் மூலமா சொத்துக்கள் வந்து சேரப்போகுது. பூர்வீக சொத்து சம்பந்தமான விவகாரங்கள் சாதகமா மாறி பெரிய தொகை கைக்கு வந்து சேருங்க. மற்றவர்களிடம் பேசும்போது கனிவாக நடந்து கொள்ளணுங்க. நிர்வாகத்திறன் மேம்படும். 7.5 சனியின் காலம் முடிவடையாததால உடல்ல இருந்த அசதி, மனசோர்வு, நீண்டகால நோய்கள் அனைத்தும் மறையுங்க. நரம்பு மண்டலம், தோள்பட்ட பகுதியில இருந்த பலவீனம் நீங்கும். மருத்துவ செலவுகள் குறையும். பயணங்களின் போது உணவு கட்டுப்பாட்டுல கவனமா இருந்துக்கோங்க. சத்தான உணவுகளை அதிகம் எடுத்துக்கொள்ளுங்க. உடல் உழைப்பு, யோகா செய்யறது நல்லது. பெண்களுக்கு எலும்பு மற்றும் மூட்டு சார்ந்த உபாதைகள் நீங்க போகுது. வருமான பாதிப்புகள் படிப்படியா மாறும். கடன் உபத்திரங்கள்ல இருந்து வெளியே வர ஒரு புதிய வழி பிறக்குங்க. 2050 வரை பணம் புரளும். பழைய சொத்தை வித்துட்டு புதிய வீடு, நிலம் வாங்கலாம். 10 வருடங்களா முடிக்க முடியாம இருந்த வேலைகள் முடியும். புதிய வாகனம் வாங்கும் யோகம் கைகூடி வரும். குடும்பத்தாரோடு சந்தோஷமா இருக்கக்கூடிய சூழல் ஏற்படும். சேமிப்பு விஷயத்துல ஆர்வம் காட்டுறது வருங்கால தேவைகளை நிச்சயமா பூர்த்தி செய்யுங்க. ஆடம்பர செலவுகளை குறைச்சு சேமிப்புல முதலீடு செய்யறது நல்லது.
பங்கு சந்தை இல்லைன்னா ரியல் எஸ்டேட் போன்ற துறையில முதலீடு செய்யலாங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில லாபம் இரட்டிப்பா கிடைக்கும். சனி பகவான் அமர்ந்திருக்கும் இடத்திலிருந்து 3, 7, 10ஆம் இடங்களை பார்க்கறாரு. 3ஆம் பார்வைன்னு பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் மூலமா பெருமை சேர்க்கும் செய்திகள் வருங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பிள்ளைகளின் கல்வி வேலை வாய்ப்புகள்ல முன்னேற்றம் ஏற்படும். 7ஆம் பார்வை அதிர்ஷ்டசாலியாக மாற்றும். சமுதாயத்துல செல்வாக்கு உயரும். தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். வெளிநாட்டு தொடர்புகள் மூலமா நன்மைகள் கிடைக்கும். ஆன்மீக பயணங்கள் செல்ல வாய்ப்புகள் தேடி வரும். 10ஆம் பார்வை தேவையற்ற செலவுகள் குறையும். வெளிநாடு செல்ல வாய்ப்பு கிடைக்கும். விசா மற்றும் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் தேடி வருங்க. மருத்துவ செலவுகள் குறைந்து சேமிப்பு அதிகரிக்கும். நிம்மதியான உறக்கம் உங்களுக்கு கிடைக்குங்க. தொழில்துறையில ஒரு பெரிய எழுச்சி ஏற்படும். வேலையில நல்ல நிலை ஏற்படும். புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். வேலை மாற்ற விரும்பினா நல்ல சம்பளத்தோட உயரிய வேலை கிடைக்கும். வியாபாரத்துல பெரிய முதலீடு தேடி வரும். சரக்குகள் நல்ல விலைக்கு விற்பனையாகுங்க. சிக்கியிருந்த பணம் வட்டியோட வசூலாகும். புதிய தொழில்நுட்பங்களை கற்று தொழில பயன்படுத்துறது பெரிய வளர்ச்சியை தரும். அரசாங்க ஆதரவு உங்களுக்கு தேடி வரப்போகுது. நீண்ட நாள கனவுகள் நனவாகும். 2050 வரை பொருளாதார பேரரசரா நீங்க திகழ சனி பகவான் வழிவகுப்பாரு. பிள்ளைகளின் முன்னேற்றம் பெருமை சேர்க்குங்க. உயர்கல்விக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு விரும்பிய கல்லூரியில இடம் கிடைக்க போகுது. வெளிநாட்டுல வசிக்க கல்வி பயில நல்ல செய்திகள் கிடைக்கும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். கலைஞர்களுக்கு பாராட்டும் பணமும் கிடைக்கும். சட்ட ரீதியான சிக்கல்களுக்கு நிச்சயமாக இந்த காலகட்டத்துல தீர்வு கிடைத்தே தீருங்க. அதுல துளி கூட மாற்றமே கிடையாதுங்க. மாதத்துக்கு ஒரு நாள் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வர்றது தன்னம்பிக்கையை அதிகரிக்கும். சனிக்கிழமைகள்ல கலந்த சாதத்தை காகத்துக்கு வைக்கிறது. ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செய்யறது, பசுவுக்கு அகத்திக்கீரை இல்லைன்னா வாழைப்பழம் கொடுக்கறது, தியானம் யோகா செய்யறது மன உறுதியை அதிகரிக்கும். குலதெய்வ வழிபாடு செய்யறது குடும்பத்தை காக்கும். ஒவ்வொரு சனிக்கிழமையும் அனுமன் வழிபாடு செய்யறது மன தைரியத்தை கொடுக்கும். விநாயகர் வழிபாடு செய்யறது காரிய தடைகளை நீக்குங்க. ஜாதகத்துல சனி பகவான் வலுவா அமர்ந்திருந்தா நான் சொன்ன பலன்கள் உண்மையா உங்க வாழ்க்கையில நடந்தே தீருங்க. சனி பகவான் சகல செல்வங்களையும் உங்களுக்கு வாரி வழங்க போறார். அதுல துளி கூட மாற்றமே கிடையாதுங்க. உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல தடை தாமதம் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. அடுத்ததாக நம்முடைய மகரம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க. நம்மளோட மகரம் ராசியில் இருக்கக்கூடிய முதலாவது நட்சத்திரம் உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க. நண்பர்களின் உதவி சிறப்பாக இருக்கும் அப்படின்னாலும் நல்ல நட்புகளை தேர்ந்தெடுத்து பழகிறது நல்லதுங்க. எடுக்கும் முயற்சிகள்ல எதிர்நீச்சல் போட்டு முடிக்க வேண்டி வருங்க. எதிலும் சற்று கவனத்தோட செயல்பட்டா நட்பலன்களை பெற முடியும். மாணவர்கள் கல்வியில சற்று கவனத்தோட செயல்பட்டா எதிர்பார்த்த இலக்கை அடைவாங்க. உங்களோட குடும்பத்துல இது நாள் வரைக்கும் தடைபட்ட அனைத்து காரியங்களுமே தங்குதடையின்றி நடக்க போகுது. உங்களோட ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய மகரம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் திருவோணம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க. கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகளும் உடல் ஆரோக்கியத்துல பாதிப்புகளும் ஏற்படும். திருமண சுபகாரியங்களுக்கு தடைகளும் பின் நிறைவேறுங்க. புத்திர வழியில நிம்மதி குறைவு. பூர்வீக சொத்துக்களால வீண் செலவுகள் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றும் என்றாலும் ஒற்றுமையெல்லாம் குறையாதுங்க. அடுத்ததாக நம்முடைய மகரம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அவிட்டம் 1, 2ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க. உற்றார் உறவினர்களை சற்றே
அனுசரித்து செல்வது நல்லது. செய்யும் தொழில் வியாபாரத்துல நல்ல லாபங்கள் அமையும். அப்படின்னாலும் கூட்டாளிகளால சற்று நிம்மதி குறைவு ஏற்படும். அதை கண்டு நீங்க கவலைப்படணுங்கிற அவசியம் கிடையாது. கூட்டாளிகளால சற்று நிம்மதி குறைவு ஏற்படும். பயணங்களால அனுகூலம் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்துல அடிக்கடி பாதிப்புகள் தோன்றினாலும் அன்றாட பணிகள்ல சுறுசுறுப்போட உங்களால செயல்பட முடியும். சனிக்கிழமைகள்ல விநாயக பெருமாள தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய காரிய தடைகள் நீங்கிரும். எதிலும் நன்மைகள் உண்டாகும். உங்களோட ஆசைகள் கனவுகள் எல்லாமே கூடிய விரைவில் நிறைவேற போகுது. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் மட்டும்தாங்க இருக்க போகுது. இனி வரக்கூடிய காலங்கள்ல துன்பம் அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட உங்க வாழ்க்கையில இடம் கிடையாதுங்க. தினமும் காலையில 4 மணியிலிருந்து 6 மணிக்குள்ள நீங்கள் எண்ணும் எண்ணங்கள் பலிக்குங்க. அதனால தினமும் அதிகாலை நேரத்துல எழுந்து உங்க வீட்டை சுத்தம் பண்ணிட்டு உங்க வீட்டில் கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து உங்க வாழ்க்கையில நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் நடந்த மாதிரி எண்ணி பிரபஞ்சத்திற்கிட்ட வேண்டிக்கோங்க. பிரபஞ்சம் கூடிய விரைவில் நீங்க நினைத்த நல்ல விஷயங்களை நடக்க செய்யும். இருள் சூழ்ந்த உங்க வாழ்க்கையில பிரகாசம் வருங்க. நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தாங்க நடக்கும். உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கண்ணு தெரியாத குழந்தைங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க. உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க லட்சக்கணக்கில் செலவு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு பேனா வாங்கித்தாங்க, ஒரு பென்சில் வாங்கித்தாங்க. இந்த உதவியை செய்யறதன் மூலமா உங்க வாழ்க்கையில நீங்க செஞ்ச பாவங்கள் எல்லாம் குறைய போகுது. உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையா மாறிடுங்க. நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.